சாயிரம். நல்ல நாள் என்பது நமக்கு சந்தோஷத்தை அதிகமாக தரும் நாளாகவே இருக்கும். அதே போல நல்ல நாள் இல்லாமல் கெட்ட நாள் என்றாகும் பொழுது அது மிகப்பெரிய அனுபவத்தை தரும் நாளாகவே இருக்கும். அதைவிட மிக மிக மோசமான நாள் என்பது நமக்கு நம் வாழ்விற்கான பாடத்தை கற்றுத்தரும் நாளாகவே இருக்கும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே என்ற நம்பிக்கையோடு நகரலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கக்கூடிய அதிமுக்கியமான செய்தியை இந்த மங்களகரமான வியாழக்கிழமையில் உன் அப்பா கொண்டு வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதே போல அப்படி இல்லை என்றால் முயற்சியை கூட்டிப்பார், முடிவு தானாகவே மாறிவிடும். மாற்றம் உன் வாழ்வில் வந்தே தீரும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, கிடைக்காத அன்பிற்கு ஏங்குவதை விட உனக்கு எது கிடைக்கிறதோ அதை பக்குவமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். கிடைத்த அன்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்குவதை விட கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகு. அதுதான் உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷ தருணமாகவே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சிந்தனைகள் உன் மனதில் எப்பொழுதுமே உதிக்கும்படி உன்னுடைய எண்ணத்தை மாற்றியமைத்துக்கொள். தண்ணீர் என்பது எப்படி உயர உயர தாமரை உயருமோ அதே போல உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை மென்மேலும் உயர்த்தும். எனவே நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டே இரு. ஆம் குழந்தையே, பணத்தை இழந்துவிட்டால் கூட அதை மீண்டும் சம்பாதித்து கொள்ளலாம் மிக சுலபமாக. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைக்க நேரிட்டால் மீட்டெடுக்க, அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் மீண்டும் பல வருடம் பின்னோக்கி செல்ல வேண்டும். எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தொலைத்து விடாமல் இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் பொழுதுதான் அழகாக ஆகிறது உன்னுடைய முயற்சிகள் அனைத்துமே. எனவே உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனதிற்கும் சரி, உன்னுடைய எண்ணத்திற்கும் சரி, முடியும் என்று உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் வல்லமை அந்த எண்ணத்திற்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, தொலைந்து போன நாட்களை தேட முயலாதே. தொலைந்தது தொலைந்ததாகவே இருக்கட்டும், போனது போனதவையாகவே இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் அதை நீ தேட முயற்சித்தால் உன்னுடைய நேரம்தான் வீணாகுமே தவிர எதுவுமே மாறப்போவது இல்லை. இது உண்மைதானே? ஏற்றுக்கொள்கிறாய்தானே என் பிள்ளையே? உனக்கு வருகின்ற நாட்களை இன்பமாக்க முயற்சி செய். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாகவே இருக்கும். கஷ்டம் நஷ்டம், இன்பம் துன்பம், வாழ்வு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. அந்த மாறுதல் தான் உன் வாழ்வையே சுவாரஸ்யமாக ஆக்கிவிடுகிறது. உன்னுடைய பொறுமைக்கான பரிசுதான் இது. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாயே. உன் சாயப்பா இனி உனக்கு தரப்போவது வெற்றி மட்டும்தான். இனி நீ சாதித்து தலை உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்ததே கிடையாது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் எல்லாம் கூடி வரப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான்.
முதலில் உன் வார்த்தைகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய நல்வார்த்தைகளை காது கொடுக்காமல் சட்டையே செய்யாமல் செய்பவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பு என்பது சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய அருமை இப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும் பொழுது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் உறவு வேண்டுமென்று உன்னிடமே வந்து தவம் இருப்பார்கள். உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்து கொண்டு வந்திருந்தாய். அதற்கான பலன் இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான். நீ கேட்டதெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சாதித்து விட்டாய், சாதனையை செய்து விட்டாய். பொறுமை என்பது சாதாரண விஷயமல்ல. அதை பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பொறுமையோடு காத்திருந்த என் பொக்கிஷத்திற்கு பதில் கிடைக்காமலா போய்விடும்? பரிசு கிடைக்காமலையா போய்விடும்? இதோ வந்துவிட்டது என் குழந்தையே. யாருக்கும் இப்படி சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, சுலபமாக சாதித்து விட்டாயே. பொறுமையாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. ஆச்சரியமாக இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு உன்னுடைய பொறுமையை பார்த்து. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு தக்க பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் அதிசயம் மேல் அதிசயம் மட்டுமே நிகழும். தனிமையாக நின்று போராடினாய். யாருடைய சொற்களும் கேட்காமல் தன்னிச்சையாக நின்று போராடிய என் பிள்ளைக்கு அதிசயம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? இனி உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டம், துன்பம், வேதனை, நோய், துயரம், போராட்டமான சூழ்நிலை என்று எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கலங்காமல் இரு. நம்பிக்கை, பொறுமையே எப்பொழுதும் ஜெயிக்கும். கலங்காமல் இரு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். சத்தியமே எப்பொழுதும் வெற்றியை அடையும். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்வதற்காக, சாயிநாதரே நன்றி என்று கூறுவதற்காக என் ஆலயம் நோக்கி வரத்தான் போகிறாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து உன் சாயப்பா நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். கோடான கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலி என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்வு என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளையே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகும் என் பிள்ளையே, ஆனந்தமாக இருக்கப் போகும் என் பிள்ளையே, நீ என்னுடைய பொக்கிஷம்தானே? ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாய். சாதனையை படைத்து விட்டாய். வெற்றி என்னுடைய பிள்ளைக்குதான். வெற்றி எப்பொழுதுமே என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்குத்தான். பொறுத்திருந்து பார். உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பொறுத்திருந்து பார்க்கப் போகிறாய். அதிசயமாக இருக்கப் போகிறது. ஆனந்தமாக இருக்கப் போகிறது. மெய் சிலிர்த்து உன்னையே மறந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப் போகிறாய். சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடி வரப்போகிறாய். நன்றியை கூற ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். இது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சாதித்து விட்டாயே, வெற்றி பெற்று விட்டாயே. சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி?
எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உன் மனதை குழப்ப விட்டு உன்னை காயப்படுத்தி எப்படி உன்னை குழப்பலாம் என்ற சிந்தனையில்தான் இருக்கிறது. அதைதான் நான் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், தெளிவாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாகவே இரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் யோசனை செய். அதை விட்டு எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்கும் உன் மனதை எதிர்மறையாகவே கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாகவும் சுபமாகவும் இருக்காது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், நேர்மறையாக இரு. எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சர்வ நிச்சயமாய் உனக்கானதாகவே மாறிவிடும். மனதை எப்பொழுதும் நம்பிக்கை நிறைந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நமக்கானது அனைத்துமே நம்மிடம் வந்து சேரும். நம்பிக்கை எந்த திசையிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நம்மளுடைய ஜன்னலையும் கதவையும் நாம் எப்பொழுதும் மனக்கதவையும் மன ஜன்னலையும் திறந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது.
இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும், வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார், அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம், நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்துவிட்டாலோ துன்பம் வந்துவிட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவெடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்றுவிடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம்.
அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது.